இந்த அரங்கில் அமர்ந்து கொண்டு எத்தனையோ கொள்கைகளை பேசிய தலைவர்களை தமிழ்நாடு கண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிருக்கிறது. ஆனால் சமூக வலைதளத்தில் களமாட வேண்டும், சமூக வலைதளத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய தேவை இன்றைக்கு எதற்காக ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் நடத்தக்கூடியவர்கள் களத்திலே செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒற்றை கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வார்டு உறுப்பினர், கவுன்சிலர், எம்எல்ஏ, மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் சமூக வலைதளத்தில் அரசியல் செய்வதால் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால், அவர்களுடைய பாணியில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், ஜென்சி தலைமுறையினராக இருப்பவர்கள் சமூக வலைதளத்திலே களமாட வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலை எடுத்துக்கொள்ளுங்கள், திமுகவினுடைய அரசியல் என்று கூட பேச வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்தது. இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, டீ கடையில் நின்றா ஒரு 2 பெரியவர் இருப்பாரு, 4 மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். எங்க தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு, எங்க மக்களுக்காக இந்த திட்டத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு, இதனால மக்கள் பயன்பெறுகிறார்கள். இல்ல இல்ல, அந்த தலைவர் செய்யற திட்டம் சரியில்லை, இவங்களால ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்து கொண்டிருந்தது. ஆனா ஜென்சி தலைமுறையினர் டீ கடைக்கு போறது கிடையாது, அங்க பேசக்கூடிய அரசியலிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதும் கிடையாது என்பதால் நாம் செய்த மிகப்பெரிய பிழை இன்றைக்கு யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். யாரோ கேள்வி கேட்பார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் கிடையாது. வாக்களித்ததின் அடிப்படையிலே, அவர்களை தேர்வு செய்ததின் அடிப்படையிலே எந்த வாக்குறுதிகளை செய்து ஆட்சி அமைத்தார்களோ அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில், குறிப்பாக ஜென்சி இடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. சில பேர் பேசுறதை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு தெரியுமா? ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இது டிஎம்கே உடைய மீட்டிங்கே கிடையாது, திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது, திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட என்னிடத்தில் கிடையாது. ஆனா நிகழ்ச்சி நடத்த போறோம், ஜென்சின்னு பேர் வச்ச உடனே நமக்கு வரக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? ஜென்சியா, திமுக 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சி நடத்துது, 100 ஆண்டு காலத்தை கடந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அங்க எங்க ஜென்சி இருக்கிறார்கள்? ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், இங்கு திரும்பி பாருங்கள், எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு, இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கு. எதுக்காக இந்த கூட்டத்தில் கூடணும்? எதுக்காக நாம் இவர்களை ஆதரிக்க வேண்டும்? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் எங்க கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதை இப்போ நடத்துறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்திருந்தா கொஞ்சம் நம்ம வெற்றி பெற்று இருப்போம்ல அப்படின்னு கேட்டாங்க. உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால், எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்காது. ஏன்? இங்க கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா? கலைஞரால் படித்தவன் நான், கலைஞருடைய திட்டத்தால் உயர்ந்தவன் நான், இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய ஐடி துறையிலிருந்து IAS ஆக இருக்கக்கூடிய பணி வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. நான் என் பணியை செய்யாம போயிட்டேன். கூட கம்பெனியில வேலை செய்யறவன் அவன் இந்த தலைவர் வராரு, நடிகர் வராரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு பேசும்போது, என்ற நடிகருக்கு என்னடா தெரியும், இங்க ஒரு தலைவர் மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு, இந்தி திணிப்பு போராட்டத்தில் நிக்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக பேசுறாரு, இந்தியாவிலே பெண்களுடைய உரிமைக்காக பேசுறாரு, இவர் தலைவரா அவர் தலைவரா என்று ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட பேச தவறிவிட்டோம். அதனால்தான் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்ற சங்கடம் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து தள்ளியிருக்கிறது. உண்மைதானே? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கலைஞரால் பயனடைந்தவர்களால் மீண்டும் தமிழ்நாட்டை இவர்கள் தான் ஆள வேண்டும். இன்ஃப்ளூயன்சர்ஸ்,
சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க. போடக்கூடிய பதிவுகள் என்ன, மாற்றக்கூடிய நினைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார், தனது இருக்கையில் இருக்கக்கூடிய துண்டை கூட அகற்றுகிறார் என்றால் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் செல்கிறார், அவர் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக தனி பாதையை வகுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? எது மாற்றம்? பெண்களுக்கு சொத்துரிமை வழங்காத நேரத்திலே சொத்துரிமை வழங்கியது மாற்றமா, அல்லது பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து அரசியல் பிரச்சார களத்திலே பேசியவர் இன்றைக்கு நாளுக்கு ஒரு குற்றம் நடைபெறுகிறது. காதலி திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றா, வீட்டுல பெட்ரோல் குண்டு போடுறான், 10 வயது சிறுமிய ஒருத்தன் சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்கிறான். அவனை எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். பதிவு என்ன தெரியுமா? யாரு வர போறா? 20 பேர் கூட வர மாட்டாங்க. இதுக்கு ஒரு நிகழ்ச்சியா? இப்ப கூட பதிவு போடுவாங்க. வந்திருக்கக்கூடிய மாற்று கட்சியை சார்ந்த துரந்தர் அவர்களுக்கு, அது பேர் என்ன, அம்சாலியா, அம்சாலி தோழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு டிஎம்கே ஜென்சி மீட்டுக்கு போனோம், ஆனா என் வால்பேப்பர்ல என் தலைவன் தான் இருக்கிறான்னு வீடியோ போடக்கூடிய தோழர்களுக்கு சொல்கிறோம், இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் பணம் தரவில்லை. இங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு உணவு கூட தரவில்லை. எங்களால் என்ற டீயை கொடுத்தோம், பிஸ்கோட்டை கொடுத்தோம். இன்றைக்கு கூடியிருக்கிறார்கள். ஒரே நாளிலே அறிவிப்பு செய்யப்பட்டு கூட்டப்பட்ட கூட்டம் இது. இந்த கௌரவம், இந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. எங்களை இந்த அளவுக்கு முன்னேற்றினது எது தெரியுமா? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், அது நான் நன்றி உரையில சொல்றேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் முடிவு செய்யும் பொழுது எங்களால போதுமான வசதி கிடைக்கல. சரி நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது அண்ணன் கோவை லெனின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு போட்டார். என்ன பதிவு தெரியுமா? 2011 திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது அன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பற்றி, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி ஏராளமான விமர்சனங்களை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் முன்வைக்கும் பொழுது 2011 பெரியார் திடலிலே சில மாணவர்கள் சமூக வலைதளத்தில் மெசேஜில் பேசுறவங்க, இமெயில்ல பேசுறவங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த கழகத்தை காக்க நினைத்தார்கள். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்ற நிலை வந்தவுடன் மீண்டும் இந்த கழகத்தை காப்பதற்கு 2011 கூடிய கூட்டம் இன்றைக்கு 2026 ஜென்சி டிஎம்கே என்ற பெயரிலே கூடியிருக்கிறது என்று சொன்னார். அவருடைய பதிவு எங்களை இன்னும் உத்வேகப்படுத்தியது. சரி, அப்ப சமூக வலைதளத்தில் களமாடணும். சில செய்திகளை சொல்லி முடிச்சுக்கிறேன். நானும் சமூக வலைதளத்தில் இருக்கேன், ஆனா பேசினா முத்திர குத்துறாங்க, பேசினா ஐடியா பிளாக் பண்றாங்க, பேசினா எங்களுடைய குடும்பத்தையே இழுத்து பேசுறாங்க. நாகரிக அரசியலை செய்த வந்தவர்கள், மாற்று அரசியல் செய்த வந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள். கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தவுடனே ஒருவன் போடுகிறான், ஒரு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவரோடு படுக்க சென்றார், அதற்கு முதலமைச்சர் பொறுப்பா என்று ஒருவன் சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறான். அவனை கைது கூட செய்யாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு அரசாங்கம் எதற்கு வேண்டும்? அப்போ சமூக வலைதளத்தில் பதிவை போடக்கூடியவங்க, சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க யோசிச்சு பாருங்க. இந்த கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 89வது வயதிலே ட்விட்டர் தளத்தை ஆரம்பித்து சமூக வலைதளத்திலே களமாடினார். இன்றைக்கும் நீங்கள் எக்ஸ் தளத்திற்கு சென்றால் கலைஞர் என்று போட்டுவிட்டு பக்கத்திலே 89 என்று இருக்கும். ஏன் தெரியுமா? தன்னுடைய 89வது வயதிலே சமூக வலைதளத்தில் அரசியலை பேச துவங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்களுடைய பேரன் பிள்ளைகள் நாம் அரசியல் பேசுவோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி. 1957 அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருது. எல்லாரும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? தோத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா கூட்டத்தை போறீங்க, கூட்டத்தை போட்டு என்ன ஒப்பாரி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதோ இவங்களோட அரசியல் எப்படி இருக்குன்னா, ஆட்சி அமைக்கிறது தான் அரசியல் நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் தலைவர் மாநிலத்தை பார்த்துக் கொள்வார், திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தொண்டர்கள் அரசியலை பேசுவோம் என்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலுக்கு வரும் பொழுது திமுக மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வந்ததே தவிர
ஆட்சி பிடிக்கணும்னு வரல. ஆனா 1957 அரசியலுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலிருந்து 2018 கலைஞர் மறையக்கூடிய நேரத்தில் எதிரிகள் பேசினார்கள், இனி திமுக அழிந்துவிடும். மிசாவிலே நம்முடைய முன்னாள் முதலமைச்சரை கைது செய்யும் பொழுது சொன்னார்கள், இனி திமுக அழிந்துவிடும். 2026 திமுக தோல்வி அடைந்தவுடன் மீண்டும் சொல்கிறார்கள், திமுகவால் இனி காலூன்ற முடியாது என்று. இந்த ஜென்சி தலைமுறை இருக்கும் வரைக்கும், பகுத்தறிவு மன்னவர்கள் இருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக அரசியலை பேசுவோம். சமூக வலைத்தளத்தில் அவர்களுக்கு எதிராக களம் காணுவோம். வரக்கூடிய நாட்களிலாவது குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களில் அரசியலை பேசுங்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்திற்கும் பதில் உரை ஆற்றுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி யாசிர் அவர்களுக்கு, அருமையான பேச்சு. அடுத்ததாக கொள்கையா மாயையா வெற்றி செல்வன் அவருடைய உரையை ஆற்ற வருகிறார். வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளே, ஜென்சி தலைமுறையினரே, நாளைக்கு ஒருத்தன் இன்ஸ்டால எழுதுவான், ஒரு போட்டோ எடுத்துப்பான், ஜூம் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணுவான். அங்க பாரு அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இங்க பாரு இவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும், இங்க பாரு இவங்கெல்லாம் காலங்காலமா திமுக. அவங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியும். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, அந்த குழந்தையோட பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். எல்லாரும் சாரசாரே வரீங்க. திமுக இளைஞர்கள் இல்ல, திமுக இளைஞர்கள் இல்லன்னு சொல்றாங்க. திமுக இளைஞர்கள் இருக்காங்க. திமுக இளைஞர் தான் துணிவான இளைஞர். யாரு தெரியுமா? எலெக்ஷன்ல தோத்துட்டோம். எலெக்ஷன்ல திமுக தோத்துருச்சு, எதிர்பாராத தோல்விதான். மே 4 ரிசல்ட் வருது. மே 5 ஒருத்தர் பேசுறாரு, சொன்னீங்க சனாதனத்தை ஒழிச்சிடும் சொன்னீங்க, சனாதனம் ஒன்ன ஒழிச்சிச்சு அப்படின்னாரு. சட்டமன்றம் கூடுது, பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சேர்க்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு கிளாஸ் எடுத்து கண்ணில் போட்டுட்டு ஒரு மனுஷன், ஒரே மனுஷன் மக்களை பிரிக்கும், நல்லா கேளுங்க, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழித்தப்பட வேண்டும் சொன்னாரா? துணிவான இளைஞன், இந்தியாவின் இரும்பு இளைஞன், எங்கள் அண்ணன், என் உயிரிலும் மேலான அண்ணன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா? கொத்தடிமை சொன்னியே, 200 சொல்றியே, இன்ஸ்டாகிராம்ல எழுதுனா, ட்விட்டர்ல எழுதுனா, பேஸ்புக்ல எழுதுனா, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கணும்னு சொல்லி 10 ஆண்டு தோத்து போனாலும் கெத்தா இருப்பான்டா திமுக காரன். 2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல. உழைச்சோம், ஊரா போய் உழைச்சோம். தலைவர் காலடி படாத மாவட்டம் இல்ல, இளம் தலைவர் காலடி படாத தொகுதி இல்ல. அனைத்து மாவட்டத்தில் மாவட்டம் ஃபுல்லா போனாங்க. குறிப்பா திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட உழைச்சாங்க. ஆனா முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக அந்த நிமிஷம் ஏத்துக்க முடியல. மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க, தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏத்துக்கவே முடியலதான், ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு போன் எடுக்கிறேன், 6 மணிக்கு போன் எடுத்து பாக்குறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ். ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. ஏய், வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம் திமுக. இளைஞர் இல்லன்னு சொன்னாங்க. காலையில நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர். எங்க கொளத்தூர்ல எங்க தலைவரை தோக்கடிச்சிட்டு திமுக அழிஞ்சிருச்சு, திமுக ஒழிஞ்சிச்சு நீங்க எழுதுறீங்க. நான் அடிச்சு சொல்றேன், நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர், நாங்க போக வேண்டிய இடம் கொளத்தூர். அங்க விதையா நாங்க விதைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு திமுக எடுத்து செல்ல வரைக்கும் ஓய மாட்டோம் என்று சொல்கிறேன். கேட்ட எல்லாருக்கும் சொன்னேன்,
ப்ரோ திமுக ஜாயின் பண்ணோம், எதனா ப்ரொசீஜர் இருக்கா, எப்படி வந்து நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வாங்கலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, கொஞ்சம் ரீச் பண்ண சொல்லுங்கன்னா நான் சொன்னேன், 50 முழக்கத்தையும் அண்ணாவையும் கலைஞரையும் தலைவரையும் நீ உள்வாங்கிக்கோ, அந்த கருத்தியல தெளிவாரு, அந்த கொள்கையில தெளிவாரு, நீனும் ஒரு திமுக காரன்னு சொன்ன. புத்தகத்தை வாங்கி படிச்சான், இன்ஸ்டாகிராம்ல கொள்கைகளை பேசுறாங்க, ட்விட்டர்ல கொள்கைகளை பேசுறாங்க, ஆனா ரீல்ஸ் போட்டு ஒரு மாயை கொடுத்து வந்தாங்க. அந்த ரீல்ஸ்ல பாக்குறதுக்கு சம்பந்தமே இருக்காதுப்பா, ஏஐல என்னென்னமோ பண்ணுவாங்கப்பா. ஏதோ ஒரு குழந்தை ரோட்ல ஆக்சிடென்ட் ஆக போது சக்திமான் மாதிரி சுத்திட்டு வந்து ஒருத்தர் குழந்தை காப்பாத்தி வைப்பாரு, யாருன்னு பார்த்தா அவர் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர். இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டாங்க தேர்தல் அப்ப. அவ்வளவு விஷயத்தை தாண்டியும் கொள்கைக்காக விழுந்த ஓட்டு 1,50,00,000 ஓட்டு கொள்கைக்காக விழுந்துச்சு. மீண்டும் வந்திருக்கா, யாரும் சோர்ந்து போகல. திமுக காரன் எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் ஸ்டைலா கெத்தா திமிரா இருப்பான் உண்மையான திமுக காரன். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னால ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் சொல்றத 50 முழக்கங்களை சொல்றேன், பதில் முழக்கம் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் கும்பிடசாமி 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 என்கின்ற அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லும் இவர்களின் சமஸ்கிருதத்திற்கு எதிராக தன்மானமிக்க சுயமரியாதை கொண்ட பெரியார் கற்றுக் கொடுத்த வணக்கம் 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 என்று சொல்லி மாணவர்களாக உரையை தொடர்கிறேன். உடன்பிறப்புகளே வணக்கம். உடன்பிறப்புகளே உரைதான் எனக்கு கொடுத்த தலைப்பாக இதை சொன்ன உடனே ஊப்பியா நமக்குள்ளே குற்ற உணர்ச்சி வரும். அதுக்கு ஊப்பி நிறைய பேர் வந்து இது ஜிபிஏ ஊப்பியா மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊப்பினா உடன்பிறப்பு, இதுவே பாதி ஆச்சரியங்களுக்கு தெரியாது. அப்ப ஊப்பினா உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகள் வந்த வரலாறு தெரியுமா? அவன் கடந்து வந்த பாதை தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நம்ம தோத்துட்டோம். ஆமா, எங்களுடைய தலைவர் தோத்துட்டார். ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி பல தோல்விகளை பார்த்திருக்கோம். 1962 அண்ணா தோத்துட்டாரு, தம்பிகள் எல்லாம் சட்டமன்றத்துல போறாங்க. அண்ணா சொல்றாரு, ஏய் நான் தோத்துட்டேன், தம்பிகள் நான் தோத்துட்டேன், ஆனா ஒரு மனுஷனை நண்டு கடிக்குது, வலி கொஞ்ச நேரம் தான், மனுஷன் தான், நண்டு தான், நண்டு கொஞ்ச நேரத்துல போயிடும், வலி போயிடும், மனிதர்கள் தான் நிற்பார்கள், தலைவர்கள் தான் நிற்பார்கள். முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்களுடைய தலைவர் வரலாற்று நெருக்க நிற்பாரா? அப்ப உடன்பிறப்புகள் பெருமையா சொல்லுங்க, அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? இல்ல 200 ரூபாய்க்கா பேசுறோமா? இல்ல, நம்மள டாக்டரா இன்ஜினியரா ஏதோ ஒரு யூகேல ஏதோ ஒரு நாடுல 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. 200க்காக பேசல. நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் ஏதோ ஒரு விதத்துல இந்த கழகத்துடைய உதவி இருக்கு. அந்த உதவிக்காக தான் நாங்க நிக்கிறோம், தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நிக்கிறோம். அடுத்ததாக வீடுகளில் திமுக என்கின்ற தலைப்பில் ராஜராஜேஸ்வரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் இங்க பாக்குறதுல. வீடுகளில் திமுக அப்படின்னு காரணம் என்னன்னா, நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தற்பொழுது எதற்காக வீடுகளில் திமுக அப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம அரசியல் பேச முடியுமா? நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல அரசியல் பேச முடியுமா? ஏன் விரும்புறது கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்வாங்கன்னா, பிரச்சனை வந்துரும், சண்டை வந்துரும்.
இதுதான் நம்ம திருத்திக்க வேண்டிய இடமா நான் பார்க்குறேன். வீடுகளில் திமுகனா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனாலோ இல்லை உங்க வீட்லையோ உங்களுடைய குழந்தைகள் கிட்டையோ இல்லது உங்க அக்கா கிட்டையோ அண்ணன் கிட்டையோ தம்பி கிட்டையோ உங்களுடைய பெரியம்மா பெரியப்பான்னு எந்தவித வயது வித்தியாசம் இல்லாமல் வீட்டில் சண்டை போடாம எப்படி அரசியல் பேசணுங்கிற பக்குவத்தை நம்ம கத்துக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எடுத்தோனே இப்ப நம்ம சைடு நியாயம் இருக்குனாவே கோவம் சும்மா சுருன்னு ஏறுந்தான், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா என்ன பண்ணணும், அதை கட்டுப்படுத்தி கொண்டு நாம என்ன பண்ணணும்னா பொறுமையாக நிதானமாக, நம்ம கிட்ட ஃபேக்ட் இல்லையா, உண்மை இல்லையா, எல்லாமே இருக்கு. we have all the fact. நம்ம தமிழ்நாடு growthல திமுக எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஃபேக்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த விஷயம் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி கிட்ட எந்த அளவுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப டிவியில நியூஸ் ஓடுது, உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி ஒரு கருத்து சொல்றார், சரியா? அந்த அவர் கருத்து சொல்றது பயங்கரமா எங்க பார்த்தாலும் பேசப்படுது. இத உங்களுடைய அம்மா கடந்து போகிறார், அப்பா கடந்து போகிறார், வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாருமே கடந்து போறாங்க, சரியா? இந்த இடத்துல அவங்களுக்கு என்னவா இது பதியுதுங்கிறத நீங்க நோட் பண்ண வேண்டியது முக்கியம். திராவிட இயக்கத்தின் தோழர்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் என்னவாக பதிகிறது? நம்ம எல்லாரும் சாமி வேண்டாம் நான் சொல்றோம் கிடையாது, சாதி வேண்டான்னு சொல்றோம். ஏன் சனாதானத்தை ஒழிப்போன்னு உதயநிதி அவர்கள் சொன்னார்னா, டே சாமி வேண்டான்னு நான் சொல்லல, சரியா? எல்லாரும் சாமி கும்பிடணும்னு சொல்றோம், சாமி வேண்டான்னு சொல்லல, சாதியும் தீண்டாமையும் தான் வேண்டான்னு சொல்றாருங்கிற அந்த விஷயத்த உங்க குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கடத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை நீங்க அங்க புரிஞ்சுக்கணும். ஆக நம்ம வீட்டுல அரசியல் பேசணும். இன்னையிலிருந்து பொறுமையாக நிதானமாக நம்மிடம் வாதாடக்கூடியவர்களிடத்தில் அரசியல் பேச நாம் முன்னடைய வேண்டும். அறிஞர் அண்ணா வந்து யாருடைய தொண்டர்? பெரியார பிடிக்கும், அவரு கோர பெரியாருடைய தொண்டர். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி அறிஞர் அண்ணா பெரியாரை கேள்வி கேட்டார். ஏன் கேள்வி கேட்டார்? சண்டை போட்டார் தானே, நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். என்னது? அறிஞர் அண்ணாவுக்கு தெரியும், அவர் பெரியார் என்ற தனி மனித வழிபாட்டுக்கு செல்லவில்லை, பெரியார் என்ற தனி மனித வழிபாட்டுக்கு செல்லவில்லை, பெரியாரின் கொள்கையின் பின்னால் போனால் அவர் எங்கோ ஒரு இடத்தில் நிற்கிறார் என்றால் அதை கேள்வி கேட்கின்ற அளவிற்கு தலைமைக்கும் தொண்டனுக்கும் இருக்க வேண்டிய இடைவெளியை பற்றி நான் இங்க பேச வரேன். இத உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கடத்த வேண்டியதன் முக்கியத்துவம். யாராக இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு தனி மனித வழிபாடுங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு சமமானது. ஆமா தானே? ஏன்னா அவங்க தப்பே பண்ணாலும், காதலிக்கிற பிள்ளைங்களாம் நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன சொல்லுவோம் நம்ம, அவங்களுக்கு அவங்க தப்பே பண்ணாலும் சரி போல தெரியும். அதனால் தனி மனிதர் பற்று அல்லது வழிபாடு அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணாலும் சரிங்கிற மனநிலையைத்தான் ஒரு மனிதனுக்குள் விதைக்கும். அப்ப இங்க தனி மனித வழிபாடு தவறானது. இப்ப நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா இருக்கார், அவர் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அவரோட ஸ்டேட்மென்ட்ஷிப் பிடிக்கும், அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பிடிக்கும், ரொம்ப தன்மையான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர், அதனால பிடிக்கும். நாளைக்கு அவர் ஏதோ ஒரு இடத்துல விலகி நிற்கிறார்னா நம்ம கேள்வி கேட்போமா மாட்டோமா? அதுதான் தலைமைக்கும் தொண்டனுக்கும் கொள்கைக்கும் கட்சிக்கும் உள்ள உறவு. இப்படியாக தெளிவாக நம் வீட்டில் உரையாட வேண்டிய நேரம் இது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாத்தையும் போன் இருக்கும், ஆமா தானே? நம்ம எல்லாருக்கிட்டையுமே போன் இருக்கு. இப்ப இந்த போன்ல சர்ச் இன்ஜின் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, உங்க அம்மாவோட போன்லயோ இல்ல நீங்க உங்க அப்பாவோட போன்லயோ உங்க அக்கா தங்கச்சி யார் போன்லயாலோ நீங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வீடியோஸை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதிகமான சளி அதிகமான ஜுரம், இந்த ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெட்ட கோழியா ஒண்ணு புடிச்சு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து நல்ல ஐஸ் வாட்டர் பக்கத்துல வச்சுட்டு நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுட்டு குடிச்சாதான் சரியாகும்னு ஒரு 10 பேர் வீடியோ போடுறான்னா புரியுதா?
எப்படி ஹை கோல்டுக்கு ஹை ஃபீவருக்கு இப்படி பொரிச்ச கோழியையும் கோல்டு வாட்டரையும் தான் குடிக்கணும்னு ஒருத்தன் வீடியோ போடுறான்னா அதை ஒரு 20 பேர் போடுறான்னா இதுதான் உண்மை போல இருக்கு அப்படிங்கிற மனோபக்குவத்துல நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அலைந்து கொண்டு இருக்கின்றன. இத நான் உங்க வீட்ல எல்லாம் திருத்த முடியாது. நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், உங்க வீட்டில் இருக்கவங்க யாரா இருந்தாலும் நீங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல கை வைக்க வேணாம். ஆனா அவங்க என்ன மாதிரியான வீடியோக்களை பாக்குறாங்க, எமோஷன் டிலூஷன், அதாவது ஃபேக்டை தாண்டி இதுதான் சரின்னு இருக்கும்ல ஒரு ஃபேக்ட், அதை தாண்டி இமோஷனல் டிலூஷனா எமோஷனலா பேசணும். அதாவது எப்படின்னா, சாந்தா என்ன தான் நீ மேலிருந்து அந்த அதல பாலாத்தில் இருக்கும் கூடிய அந்த கிணத்தில் குதிக்கிறாயா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கேட்டா, இதோ வருகிறேன் தலைகீழாகவே குதிக்கிறேன். சரி, புரிகிறதா? அதாவது எப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளை மென்டல் டிலூஷனாக நம்ம ஒரு அதல பாதாள கிணத்துக்குள்ள முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் நம்ம அந்த கிணறு பக்கத்துல போய் நின்னுகிட்டு இருக்கோம். அப்ப திராவிட சமுதாயத்தில் திராவிட இயக்க சிந்தனைகள், பெரியாரிஸ்ட் அரசியலில் ஈடுபாடு கொண்ட சரியாக அரசியலை கவனிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என அனைவரும் உங்க போன்லயும் உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய போன்லயும் ரெக்கமெண்டட் வீடியோ சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்து அவங்க பார்க்கிற விஷயங்கள் என்னென்னு சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான் இருக்கு. அதுதான் வீடுகளில் திமுக அப்படிங்கிறது. ஏன் இந்த இடத்துல இப்ப ஒரு ஹோட்டல் கடைக்காரர் ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வர அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாரு, அதே கடையை போட்டு அதே வியாபாரம் பண்ணுவாரு. அவங்க பையன் என்ன பண்ணுவாரு, அதே வியாபாரம் பண்ணுவாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு பிறகு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, அந்த ஹோட்டல் கடைக்காரரு அந்த பையன் அதே சாப்பாடு கடையை போட்டாலுமே அவன் ஹோட்டல் மேனேஜ் படிச்சுட்டு அவன் அந்த கடையை போடுறான். இங்க படிப்பினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நான் பேசுறேன். நம்ம எனக்கு வேலை தெரியும்னு சொல்லிட்டு நம்ம போல, ஏன் இன்ஜினியரிங் படிச்ச பல பேர் இன்னைக்கு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கலையா? எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க? அப்ப படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நம் வீடுகளில் கொண்டு சேர்த்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு ஆட்டோ அண்ணன் ஒரு வீடியோ போட்டார், பாத்தீங்களா? ஒரு ஆட்டோ அண்ணன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இமோஷனலா போட்டார். மா பாருமா, இதான் என் பையன், பாத்தியா அப்படின்னு ஜூம் பண்ணி காட்டினார். என் பையன் இது மாதிரி ஏர்பஸ்ல பெரிய ஆளா ஒர்க் பண்றாமா அப்படின்னு சொல்லி, அவன் நான் முதல்வன் திட்டத்துல தான்மா படிச்சான் அப்படின்னா. குடும்பங்களில் திமுக, வீடுகளில் திமுக. நான் என்ன சொல்றேன்னா, திமுக எப்பவுமே மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பார்க்கப்படும். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய கிராஃப் growth ரேட்டு எப்பயாவது இறங்கி இருக்கா? வாய்ப்பில்லை. எவனாலையும் கொடுக்க முடியாதுங்க. எவனாலையும் அதுல ஃபேக் ரிப்போர்ட் காட்ட முடியாது. ஏனென்றால் திமுக ஆட்சியில் இருக்கிறது என்றால் அங்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மக்களுக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் திமுகவின் பங்கு இருப்பதனால் வீடுகளில் திமுக இருக்கிறது. அவர் அவ்வளவு எமோஷனலா பேசும் பொழுது நம்மளாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் மக்கள், இளைஞர்கள், உங்க வீட்டில் நீங்க உட்கார்ந்து பாக்குறீங்க, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்மள யாரோ ஒருத்தவங்க, நம்ம ஜெனரேஷன்ல யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக திமுகவால் நலன் பெற்றவர்களாக இருப்பாங்க. திமுகவின் திட்டங்களால நலன் பெற்றவர்களாக இருக்காங்க. இப்படி அந்த கிராஃப யாராலையுமே உடைக்க முடியாத அளவிற்கு ஒரு முறை ஆட்சியில் இருக்கும் போதும், கலைஞர் ஒரு முறை ஆட்சியில் இருந்து அவர் தோல்வி அடைஞ்சார். அப்ப ஐஏஎஸ் கேள்வியில் என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாரு, சிப்காட் கட்டினாரு, பாலங்கள் கட்டினாரு, இன்ஜினியரிங் காலேஜஸ் கட்டினாரு, இப்படியெல்லாம் கொண்டு வந்தாரையா, எப்படி தோல்வி அடைஞ்சாரு? இப்ப அதே கேட்கிறாங்க. இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கழன்றெறியுங்கள் மக்களே. அது கழன்று எறியப்பட வேண்டும் என்றால் இங்க உண்மையை பேச சொல்றோம், ஃபேக்ட பேச சொல்றோம். நீங்க பேசுங்க, வீட்ல பேசுங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இருக்குல்ல, அந்த செய்திகளை எப்படி பார்க்கணும்,
எப்படி பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். பொய் செய்திகள், ஃப்ரேம் பண்ணி போடுற செய்திகள் எவ்வளவோ அலையுது. அப்ப அந்த செய்திகளை உங்க பிள்ளைகளுக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்கள் தம்பிக்கும் அந்த செய்தியை எப்படி பகுத்தறிவு கொண்டு பார்க்க வேண்டும்ன்ற மிகப்பெரிய அறிவு வெளிச்சத்தை தர வேண்டிய கடமை இங்கு வந்திருக்கக்கூடிய, இதை பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கிறது. சொல்லலாமா? வீடுகளில் திமுக அடிச்சு சொல்லுவோம். எப்பொழுதுமே ஜெனரேஷனாக நம்மளுடைய வளர்ச்சிகளில் திமுக தான் இருக்கிறது. திமுகனா வளர்ச்சி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்ததாக மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் என்கின்ற தலைப்பில் திரு அன்பானந்தம் அரியப்பன் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். கருப்பு கண்ணாடி, கருப்பு சட்டை. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஆக்சுவலா மேடையில் பேசி பழக்கம் இல்லை. வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா. பட்டைய கிளப்பலாம் போல இருக்கு. It's a huge honor for me to be here standing in front of such a wonderful, lovely audience, and it's a great privilege in front of chief guest and such a wonderful Gen Z kids ன்னு சொல்லலாம், இல்ல வாக்காளர்கள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் நண்பா. யார் சொன்னதுன்னு தெரியல, இந்த உசு பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. என் அண்ணன் சொன்னது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அரியப்பன் பையன் அன்பானந்தம், மை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னா, திமுக மீண்டும் வருமா? தோல்வியை சந்திச்சிருச்சு. ஓகே, வருமா? அப்படியா அப்பா? ஓகே. ஸோ திமுக மீண்டும் வருமா நீங்க எங்க கிட்ட வேற கொடுத்துட்டாங்க. என்னப்பா பேசுறது, நான் வேற கார்ல உட்காந்துட்டு வீடியோ போறேன், நம்ம கிட்ட இப்படி கொடுத்துட்டாங்க. ஒரு பயம் எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் திமுக வந்து 1976 மிசா சட்டத்துல யார் உள்ள போனாங்கன்னு தெரியுங்களா? நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மிசால கைது செய்யறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. கலைஞர் இருக்காரு. ஏதாப்பா ஏதோ பாடிட்டு இருக்கீங்க கேட்கிறாரு குறை அந்த குரல்ல. உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், என் பையன் ஓடி ஒளிகிற பூனை இல்லடா, தமிழ்நாட்டை காக்க வந்த சிங்கண்டா என் தலைவன். நீங்க தைரியமா போங்க, என் பையனை நானே அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி மிசா சட்டத்தில் கைது செஞ்சாங்க. 1 வருஷம். அந்த இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஓகே, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க மற்ற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் அவ்வளவுதான்டா திமுக காலி 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 அப்படின்னாங்க. ஆனா எதிர்கட்சியில் இருக்கிறப்போ திமுக உள்ள செஞ்சு திமுக திருப்பும் மீண்டும் வந்தாங்க. 1996 மீண்டும் வெற்றி பெற்றாங்க. திருப்பும் மாத்தி மாத்தி உங்களுக்கு தெரியுமே, திமுக வெற்றி பெற்றனா திருப்பி ஏடிஎம்கே, திருப்பி ஏடிஎம்கே திருப்பி டிஎம்கே. 2000 சாரிங்க கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். 2006 இருந்து 2011 திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு ரொம்ப இலக்கணமா பேசிட்டாங்க. ஆனா திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனா மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணுன்றது இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள். அண்ணா கேக்குதாண்ணா, நல்லா கேக்குதாண்ணா, மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 96 இடமோ பக்கம் தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டாட்சி கொடுக்கல, கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தோம். மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சியில கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து அரவணைச்சு எப்படி ஆட்சி ரன் பண்ணி முடிக்கணும் 5 வருஷம், அது கலைஞர் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுல திமுக மீண்டு வந்தது. மீண்டும் 2011 இருந்து திமுக வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சரிவு. 2011 எதிர்கட்சி கூட வரல.
ஆனா எதிர்க்கட்சி வரல. நம்மளுடைய தலைவர் MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு சோர்ந்து போனாரா? நீங்க சொல்லுங்க, சோர்ந்து போனாரா? ஒரு அருமையான மக்கள் சந்திப்பு நடத்தினாரு. நமக்கு நாமே தமிழ்நாடு முழுக்க பம்பர மாதிரி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தார். யாருக்காகனா மக்களுக்காக. பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. 2016 வந்துட்டு அவருடைய உழைப்புக்கு, அவர் சக்திக்கு மீறி உழைச்சாரு. எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. எதிர்கட்சி தலைவர் வந்தது மட்டும் இல்லாம அவ்வளவுதான்டா, திமுக அவ்வளவுதான் காலி, ஸ்டாலின் சாருடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். எடுத்துட்டு போயிட்டு இங்க பாருப்பா, அவருக்கெல்லாம் வந்து சிஎம் ஆறதுக்கெல்லாம் கட்டத்திலே இல்லை, நான் போய் ஜோசிகாரனை பார்த்துட்டேன். அவரு கூட போய் பார்த்துருக்க மாட்டாரு, அவங்க வீட்டுல கூட போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இங்க பாரு, அவர் தான் சிஎம் எல்லாம் ஆகவே மாட்டார், அரசியல் விட்டே நான் போயிடுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. 2021 முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான் தலையை இப்படி தூக்குறப்போ தமிழ்நாடையே தலை நிமிர்த்தி வச்சாரு. இப்படி சொல்லி இப்படி தலையை தூக்குறப்போ தமிழ்நாடே தலை நிமிர்த்தி வச்சாரு. 2021 அவரே வந்து சொல்றாரு, அடடா ஜெயிச்சிட்டாங்களே, எப்படிப்பா ஜெயிச்சாங்க? உடனே பிரஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாரு சார், என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். எஸ், ஆஃப் கோர்ஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். ப்ரூஃப் பண்ணாரு. நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், இன்னுயிர் காக்கம் 48, மகளிர் விடியல் பேனா, மகளிர் உரிமை தொகை, தோழி விடுதி திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் 40 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, பல்வேறு திட்டங்களை கொடுத்து ஒரு அரியாசனில் வந்து வச்சிருந்தாரு. பட் இன்னைக்கு கால சூழ்நிலை நமக்கு ஃபேவரா அமையல. 2026 ஒரு இழப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா திமுக முடங்கிருமா? மீண்டு வராதா? மீண்டு வருமா வராதுங்களா? திமுக தோத்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க பதுங்கி இருக்கிற செல்ல குட்டிகள்லாம் வந்துட்டு வெளியில வருவாங்க. ஏய், காப்பாத்த நான் வருவேன்டா, யாரா சொன்னது திமுக அழிஞ்சு போகும்னு? அப்படி வந்த ஒவ்வொரு அரசு மரத்தை ஆலமரத்தோட வேர் தான் நீங்கள். ஜெயிக்க வைப்பீங்களா? 2027 இல்லனா 8 இவங்களுக்கு பயப்படுறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்த. ஏன்னா திருவள்ளூர் தொகுதிக்கு போனா, எப்பா என் எம்எல்ஏ யாருப்பா, அவர் பேர் என்னப்பான்னு கேட்டாங்க. அப்படின்னா ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுங்களா? ஏர்லி சக்சஸ் இஸ் a scam actually. ஆனா ஸ்டாலின் சார் அப்படி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இடைப்பட்ட காலத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரா இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிப்பாங்களா, அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்புறம் முதலமைச்சர் பதவியில போய் உக்காந்துட்டானா, ஓகேண்ணா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டானா. உள்ளாட்சி தேர்தலில் யாருன்னா வேட்பாளருங்கண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏக்கே யார் அடையாளம் தெரியல. இல்ல உள்ளாட்சி தேர்தலில் எப்படி? உள்ளாட்சி தேர்தலில் திமுக அடையிற வெற்றியை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தே இன்னைக்கு அல்லு சில்லுகள்லாம் வேற சேதறிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வெற்றியும் அடையும் மாற்று கருத்து கிடையாது. 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஏன் அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ணுங்க. எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாதீங்கப்பா. ஏன்பா போற போக்குல பார்த்தா முதலமைச்சர் அண்ணா யாருன்னு இப்ப தெரியல. ஏன்னா A2 அல்லு அர்ஜுன் இல்லைங்க, சாரி ஆதவ அர்ஜுனா இல்லைங்க, அவரும் முதலமைச்சரா இல்ல அண்ணன் முதலமைச்சரா யாருன்னு தெரியல. ஏன்னா அந்த கட்சியில போய் ஜாயின் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு அண்ணனை பாக்குறாங்களோ இல்லையோ, அண்ணனோட நிழலா இருக்குன்ற முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான் போய் பாக்குறாங்க. அப்பன்னா ஏதோ நடக்குது. கட்சி போட்டு கீழே ஏதோ இப்படி கை கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங், அது என்னன்னு தெரியல. இப்படி பண்ணுவா. சோஃபாவை அமுச்சுட்டாங்க. குஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஆக்சுவலா.
நான் உட்காந்து பார்த்தேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் த இன்புட். யார் அங்க கொடுத்தது? ஓகே, சொல்ல மறந்துட்டேன். ஓகே, சோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பை எலெக்ஷன்ல 4 தொகுதி, திருச்சி கிழக்கு, சாரி 5 எத்தனை உங்களுக்கே தெரியுமே, 5 தொகுதி, 5 தொகுதியில பை எலெக்ஷன்ல யாரு ராஜினாமா பண்ணாங்க? 3+1 4 பேரை கூட நிக்க வைப்பாங்க. அவங்க உண்மையாவே தூயாச்சு கொடுக்கறதா இருந்தா அவங்க கட்சிக்காரன் நிக்க வைக்க மாட்டாங்க. இப்ப போய் ஜாயின் பண்ணதான் நிக்க வைப்பாங்க. மோதி பாத்திரலாம் வாங்க, நீங்களா நானே. திமுக தோல்வியில இருக்கிறப்பதான்டா ஒவ்வொரு தொண்டனும் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் சூடாய் களத்துல இருந்து டெரியோட மேல வருவான்டா. அன்னைக்கு இருக்குடா 50-60 இருக்கிற திமுக காரன பாப்பீங்களா நீங்க? ஜெயிச்சு காட்டுமா இல்லையா? பாருங்க பாருங்க, உங்களுக்கு இல்ல அவருக்கு. சோ இப்படி கஷ்ட சூழ்நிலையெல்லாம் திமுக மீண்டும் வந்திருக்கு. சோ அதனாலதான் இந்த டாபிக் எனக்கு கொடுத்திருக்காங்க. மீண்டும் வருவோம். அப்படி கஷ்டப்பட்டு மீண்டும் வந்திருக்கிற திமுகவை வருங்கால கட்டத்தில் ஜென்சி வாக்காளர்களாக நீங்க கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு, திமுகவுக்கு இவ்வளவு ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த வெறி, உங்களுக்குள்ள இருக்க அந்த கொள்கை கோட்பாடு, இந்த கண்ணியத்தோட நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கூட்டத்தை பாக்குறப்போ நடக்கும்ன்ற நான் நம்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. உங்க முன்னாடி நின்று பேசுற எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அன்பானந்தம் அவர்களுக்கு நன்றி. சோஃபால உட்காருங்க. அடுத்ததாக ஏஐ யுகத்தில் இன்றைய அரசியல், ஏஐ யுகத்தில் இன்றைய அரசியல் என்ற தலைப்புல சையத் பேச போறாரு. கருப்பேன் குசும்பக்காரன் அப்படிங்கிற மாதிரி அது என்னமோ தெரியல, கருப்பு கண்ணாடியை போட்டாலே இந்த மாதிரி இயல்பாவே பேச தோணுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கழக தோழர்களுக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. இங்க யாரெல்லாம் காலையில கண்ணு முழிச்ச உடனே, பல்லு கூட விலகல, கண்ணு முழிச்ச உடனே போனை எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவை கண்ணு முழிச்சோடனே ஓபன் பண்ணிடுவேன் அப்படின்ற யாரெல்லாம் இங்க இருக்கீங்க? கை தூக்குங்க, சும்மா கை தூக்குங்க, தப்பே இல்லை. கை தூக்குறேன், இங்க இருக்க எல்லாரும் கை தூக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறனாலதான் இன்னைக்கு அறிவாலயத்தில் உட்கார்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம பேசுறதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அறிவாலயத்தில் உட்கார்ந்து அல்காரிதம் பத்தி பேசுறதுக்கு நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். என்ன பத்தி நான் சொல்லிடுறேன். என்னோட பேரு சையது முஷரப், என்னோட ஊர் திண்டுக்கல். இன்னைக்கு சென்னையில ஒரு ஐடி கம்பெனில நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்ப 2026 நான் இன்னைக்கு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றேன் அப்படின்னா, அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை பாடத்திட்டத்துல சேர்த்து ஐடி கம்பெனியை தமிழ்நாட்டுக்குள்ள முதல் கொண்டு வந்து சேர்த்த ஒரு உன்னதமான தலைவன். அந்த தலைவர் இருக்கிறனாலதான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு ஐடி கம்பெனில இன்னைக்கு வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த தலைவர் இல்ல அப்படின்னு சொன்னா நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் முதல் தலைமுறை பட்டதாரி. 2026 என்னோட கல்லூரியில என் செட்ல படிச்ச கிட்டத்தட்ட 100கணக்கான பேரு. அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை கல்லூரி இருக்கு, எவ்வளவு பேரு ஒரு வருஷத்துக்கு முதல் தலைமுறை பட்டதாரா வெளியே வராங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமை அந்த தலைவனையே சாரும். இப்ப நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஏஐ யுகத்தில் இன்றைய அரசியல். சரி, நான் கம்ப்யூட்டர் படிச்சேன், ஐடி வேலை கிடைச்சிச்சு, இதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். ஏஐ நான் யார் மூலியமா படிச்சேன்னு தெரியுமா? சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளுடைய கடந்த ஆட்சியில நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முத்தான திட்டத்தை கொடுத்தாரு, நான் முதல்வன். அந்த நான் முதல்வன் திட்டத்துல ஒரு செமஸ்டர்ல ஏஐ கோர்ஸ் எனக்கு அலாட் ஆகி அதுல நான் ஏஐ படிச்சேன். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வேலையிலையும் ஏஐ யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லவா? நீங்க நம்மளுடைய இந்த ஈவென்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, சந்திக்கலாம் வாங்க, ஜென்சி டிஎம்கே மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நாங்க போட்டிருந்தோம். அந்த போஸ்டர் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய பேனர், வெளியில இருக்கக்கூடிய பேனர் எல்லாமே ஒரு ஏஐல ஜெனரேட் பண்ணது. சாதாரண ஏஐல ப்ராம்ப்ட் போட்டு ஜெனரேட் பண்ணது நான் தான் ஜெனரேட் பண்ணேன்.
அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஏஐ எப்படி இருக்குன்னு. அண்ணா அப்ப சொன்னாரு மக்களிடம் செல் அப்படின்னாரு. உண்மையிலேயே மக்களிடம் செல் தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஏஐயா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இவ்வளவு டாமினன்ஸ் பண்ணுது. உங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு காட்ட விரும்புறேன். நம்ம ஏஐல வந்து சந்திக்கலாம் வாங்கன்னு போட்டோமா, நம்மளுடைய ஒரு நிமிஷம் இருங்க, மாற்று கட்சி நண்பர்கள் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? யாராவது ஜூம் பண்ணுங்க. தெரியுதா? தெரியலையா? நான் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த போட்டோ ஷேர் பண்றேன். என்னன்னா, நம்ம போட்ட அதே சந்திக்கலாம் வாங்க போஸ்டர்ல எங்க 6 பேரையும் கையில ஒரு திருவோட்டோடையும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னும் ஏஐ வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், அதே ஏஐ தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களால இப்படி கீழ்த்தனமா தான் பண்ண முடியும். ஆனா எங்கனால ஒரு போஸ்டரை போட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை அறிவாலயத்தில் உட்கார வச்சு இன்னைக்கு திராவிடத்தை பேசுகிறோம் சொன்னா, இதுதான் ஏஐ யுகத்துல நாங்க பேசக்கூடிய அரசியல். இந்த ட்ரெண்ட்லாம் மாதிரி புதுசா நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, we are intellectual. நடுநிலைன்ற பேர்ல நீங்க பேசுற கேவலமான அரசியலுக்கு நாங்க பேசுற அரசியல்னால எங்களை நீ இன்டெலெக்சுவல் சொல்லுவா, நாங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் தான். எல்லாரும் சொல்லுங்க, we are proud intellectual. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கொஞ்சம் நஞ்சம் அட்டூழியம் கிடையாது, ஃபேக் நியூஸ் வந்து நம்மளை சுத்தி எக்கச்சக்கமா பரவி இருக்கு. இப்ப நீங்க வந்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ண போஸ்டர் ட்ரெண்ட் ஆகி இவ்வளவு பேர் அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப நம்மளை வச்சு இந்த மாதிரி கேவலமா சித்தரிச்சு பண்ணிருக்காங்கல்ல, இதை நீங்க அதை எப்படி நீங்க ஷேர் பண்ணீங்களோ இதை ரிப்போர்ட் பண்ற கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு மட்டும் கிடையாது, நீ எலெக்ஷன் டைம்ல நம்மளுடைய தலைவர் அவர்களை வச்சும், அது யாரா வேணா இருக்கட்டும், எந்த தலைவரா வேணா இருக்கட்டும், ஒருத்தரை தனி மனித தாக்குதல்ல இந்த மாதிரி பண்றது அது சட்டப்படி குற்றம். அப்ப ஒரு குற்றம் நடக்குது, இப்ப உங்க கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? நீங்க உங்களால தடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சா சும்மா இருப்பீங்களா? அப்ப சோசியல் மீடியால ஒரு விஷயம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, இது ஏஐ ஜெனரேட்டட் தெரியுது அப்படின்னா அதை ரிப்போர்ட் செய்யற கடமை நமக்கு இருக்கு. ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் காலையிலேயே ஆபீஸ் போகும்போது டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போறாரு, சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காரு, மதியம் அவர் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு சாப்பிட்டாரு அப்படின்னு தன் கையாலேயே சாப்பிட்டாரு. அப்ப அது எல்லாருக்கும் தெரியும் அந்த போட்டோ ஏஐ ஜெனரேட்டட்னு. நான் போயிட்டு அது நம்பாதீங்கண்ணே, அந்த போட்டோ வந்து ஏஐ ஜெனரேட்டடு, அட போப்பா தத்ரூபமா இருக்கு. அப்ப நாங்க ஒண்ணு பண்ணோம், மேடையில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த இமேஜை எடுத்து எங்களோட ஃபேஸை வச்சு அதே டிஃபன் பாக்ஸ், அதே சோறு, அதே கூட்டு நாங்க அப்லோட் பண்ணோம். எங்களை பார்த்து 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு. யாரு தத்ரூபமா இருக்குன்னு நம்பினாலே தம்பி எல்லாரும் போடுறாங்கப்பா, அப்ப இது உண்மையிலேயே ஏஐ தான் போல, அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நாங்க போடுற போஸ்ட்ல இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இது மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித்தரேன், நாங்க போடுற போஸ்ட்ல நிறைய தோழர்கள் வந்து ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்றீங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணணும்னு ஆசை தான், முடிஞ்ச அளவுக்கு நாங்க கமெண்ட்ல போட்டு பின் பண்ணிடுவோம். ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு ஏஐ வந்து எங்கேயோ போயிருச்சு. சிம்பிளா நாங்க ஒரு போட்டோ போடுறோம் அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இங்க ரேண்டமா ஏஐ எல்லாரும் யூஸ் பண்ணீங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்க நிறைய படித்த இளைஞர்கள் வந்திருக்கீங்க, ஜென்சி தலைமுனர். ஏதாவது நீங்க யூஸ் பண்ற ஏஐ டூல்ஸ் யாராவது 2 3 சொல்ல முடியுமா? சாட் ஜிபிடி எல்லாரும் ஃபெமிலியரா அதான் யூஸ் பண்ணுவாங்க. சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் நிறைய இருக்கு. அந்த சாட் ஜிபிடில எங்களோட போட்டோவை அந்த போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு நீங்க பெருசாலாம் ப்ராம்ப்ட் கொடுக்க தேவையில்ல, அதுலயே ஆடியோ ரெக்கார்டர் சிம்பிள் இருக்கும், அதை ஆன் பண்ணி இந்த போட்டோல இருக்கிற மாதிரி என் ஃபேஸை வச்சு என்னுடைய ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணி கொடு, அதே ஸ்டைல்ல கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 30 இருந்து 40 செகண்டுக்குள்ள தத்ரூபமா அந்த போட்டோ உங்களுக்கு வந்துடும். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு உங்களுக்கு இந்த போட்டோ போகணும்னு ஆசைப்பட்டாலும் போய் கமெண்ட்ல ப்ராம்ப்ட் கேட்கறத விட்டுட்டு இதுக்கு மாறுங்க. சிம்பிளா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது நீங்க பண்ண முடியும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்வளவு பேர் வந்தீங்க, நாங்க வந்து நீங்க உங்க கூட்டத்தை பார்த்தோன்னே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டோம், கண்ணு கலங்குற அளவுக்கு. ஏன்னா நீங்க வந்தவங்களை தாண்டி எங்களுக்கு அவ்வளவு ஃபோன் கால்ஸ்,
உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, நாங்க ஆர்கனைஸ் பண்ணி தரோம், நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் நன்றி. பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு முதல் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.